ஹே ஆல் வெல்கம் பேக். இன்றைக்கி டேஸ்டியாக ஸ்பைஸியாக நண்டு மசாலா கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப நாள் ஆஃபீஸில் கலீக்ஸோட ரெக்வஸ்ட்டு நண்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு, பட் இன்றைக்கி ஒர்க்கிங் டேனால் என்னால் ஃபுல்லாக குக் பண்ண முடியல. அம்மா தான் ரெடி பண்ணி தந்தாங்க. கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸில் என்னென்னு பார்க்கலாம். 1 kg நண்டு நான் மார்க்கெட் போகாமல் லோக்கல்லே பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வாங்கினேன். 1 kg ப்ளூ நண்டுன்னு இருந்துச்சு, வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ரேட்டை கேட்டோன்னே ஷாக் ஆகிட்டேன். ஆமாம், இப்படி தான். அப்புறம் 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும், 3 தக்காளி, ஒரு 40 கிராம்ஸ் பூண்டு, 40 கிராம்ஸ் இஞ்சி, 3 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, 2 கொத்து கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுக்கணும். 100 கிராம்ஸ் வீட்டிலே ரெடி பண்ண மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் அது இருக்கணும். 100 கிராம்ஸ் கோகோனட் அரைச்சிக்கணும். இதை கடாயை வச்சுட்டு 75 ml நல்லெண்ணெய் ஊற்றணும். ஒரு 25 ml கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய். இது டேஸ்ட்டும் கொடுக்கும், நண்டு உடம்புக்கு சூடுங்கிறதுனால கொஞ்சம் சூட்டை தணிக்கும். அதனால் விளக்கெண்ணையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை அதில் போட்டு தாளிக்கணும். அது கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பித்தோன்னே வெந்தயம் போட்டுடணும். இதையும் போட்டுட்டு அந்த 2 கொத்து கருவேப்பிலையை உருவி இதில் போட்டுடணும். ஆயிலில் சும்மா ஒரு வதக்கு தான். அப்படி பொரிஞ்சோன்னே 200 கிராம்ஸ் சின்ன வெங்காயத்தை எடுத்து இதில் போட்டு வதக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். இது இரும்பு கடாயினால் கொஞ்சம் சீக்கிரம் ஹீட் ஆகும். ஓரளவு வெங்காயம் வதங்கி வந்தோன்னே அந்த 40 கிராம்ஸ் இஞ்சி, 40 கிராம்ஸ் பூண்டு அதை அரைச்சி இதில் சேர்த்துடணும். இதுவும் நல்ல ஆனியனோடு போட்டு வதக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 3 தக்காளி எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை கட் பண்ணாமல் அரைச்சிடணும் மிக்சியில். அப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். அதை அரைச்சி இதில் ஊற்றிடணும். இந்த வெங்காயத்தோடு இந்த தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாய் கீரி போட்டுடணும். கட் பண்ண தேவையில்லை, அப்படியே கீரி போட்டுடணும். 3 எடுத்து வச்சுருந்தோம், பட்டு 1 எடுத்து வச்சாச்சு, ரொம்ப காரமாக இருப்போகுது அப்படின்ட்டு. அதை போட்டதுக்கப்புறம் 100 கிராம்ஸ் சில்லி பவுடர், கரம் மசாலா 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் இந்த மசாலாவில் கொட்டி கிளற ஆரம்பிக்கணும். ரொம்ப இந்த மீன் குழம்பு மாதிரியே இது அதோட ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் இதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும்ன்ட்டு, பட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. 2 ஸ்பூன் கல்லுப்பு இந்த மசாலாவில் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த நண்டை எடுத்து இந்த மசாலாவில் ஒவ்வொன்றா வச்சிட வேண்டியது தான். 960 rupees ப்ளூ நண்டு. ஆனால் நல்லா ஃப்ளஷ்ஷியாக இருந்துச்சு. ரேட்டு காஸ்ட்லியாக இருந்தாலுமே நண்டு செம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. நண்டை போட்டுட்டு இந்த மசாலாவை அதில் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ வரைக்கும் எதுவும் தண்ணிலாம் ஊற்றலை, அப்படியே அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் அதில் மசாலாவில் ஊற்றுனாங்க.
ஊற்றி பெரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சாச்சு. அதாவது மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது கொஞ்சம் வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும். இந்த சீ ஃபுட் எல்லாமே குயிக்காக ரெடி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்க வேண்டியது தான். ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கொதிக்க விட்டது. அப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காவை இதில் ஊற்றியாச்சு. சில பேர் இந்த செட்டிநாடு ஸ்டைலில் தேங்காவை போட மாட்டாங்க, பட் நாங்கள் போட்டோம். தேங்காவையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர், மிளகுத்தூள், அது ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அதை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த சாப் பண்ணி வச்சுருந்த அந்த கொத்தமல்லி அதையும் போட்டு மேலே தூவி விட்டாச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் அப்படியே மூடி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டாங்க. செம்ம டேஸ்டியாக நண்டு மசாலா ரெடி. எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் கலீக்ஸோட லஞ்சுக்கு சாப்பிட்டோம். எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்காத்தா. நண்டு செஞ்ச கைக்கு தங்கத்தை ஒரு காப்பியாக செஞ்சு போடலாமா வந்து புகழ்ந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போஸ்ட் லஞ்ச் எஃபெக்டை கொஞ்சம் பாருங்கள். இந்த நண்டை தின்னு உடம்பெல்லாம் சூடேறி போச்சுடா சாமி. உடம்பெல்லாம் சூடேறுதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஆல்.